ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் மனசை நல்லா வச்சுக்கிறதுக்காக கஷ்டப்படுறீங்களா? அப்படி நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்றதுக்கான ஒரு 4 விதமான அறிகுறிகளை இந்த வீடியோவில் நான் விளக்கி சொல்ல போகிறேன். எல்லாருமே நம்ம மனசை உடம்பு நல்லா வச்சுக்கணுன்னு தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்ம மனசை மனநலத்தை சில சமயம் நல்லா வச்சுக்க முடியாமல் போகுது. அதை எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டும் இருப்போம். இந்த 4 அறிகுறிகள் நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களா உங்கள் மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு, சரியாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்றதுக்கான அறிகுறிகளாக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டிக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை, மனிதர்களை சம்மந்தப்பட்ட விஷயங்களை, மனிதர்கள் ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகள், இவைகளை சரி பண்ணுவதற்கான அறிகுறிகளை, அவற்றுக்கு வழிமுறைகளை, அவற்றுக்கான சிகிச்சை முறைகளை தொடர்ந்து நம்ம வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அறிகுறி என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணிப்பீங்க, அதாவது தனிமைப்படுத்திப்பீங்க. உங்களை நீங்களே யார் கூடயும் அதிகமாக பழகாமல், அதிகமாக யார் கூடயும் பேசாமல் ஒரு தனிமையை ஏற்படுத்திக்கிட்டு உங்களை நீங்களே சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுறீங்க. உங்களுடைய வேலைகளை பண்ணி உங்களை நீங்களே முன்னேற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. தனிமையாக இருக்கீங்க அப்படின்னாக்கா, அதை தனிமைப்படுத்திக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் உங்கள் மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, உங்களுக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்கும், நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும், உங்களுடைய ஆளுமைகள் ரொம்ப வித்தியாசமானதும், ரொம்ப ரொம்ப நிறைய விதமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ரொம்ப நாலேஜபிள் பர்சனாகவும் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாக்கா யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய அறிவை, உங்களுடைய திறமைகளை ரொம்ப ஒரு சின்ன பிட்டு, ஒரு ட்ராப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தோணும். ஐயோ, நமக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமே, நம்ம இவ்வளோ நாலேஜபிள் ஆச்சு, நம்ம இவ்வளோ இன்ட்ரெஸ்டட் ஆச்சு, நம்ம இவ்வளோ டேலண்டட் ஆச்சு, ஆனால் நம்ம அதெல்லாம் பயன்படுத்த மாட்டோமே, ரொம்ப கம்மியாக ஒரு துளி தானே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும். ஸோ நீங்களும் உங்கள் மனசை நல்லா வச்சுக்க, பெட்டராக இன்னும் பர்ஃபார்ம் பண்ண, பெஸ்ட்டாக வச்சுக்க நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியே இருக்குது, உடம்புல ஒரு சத்தே இல்லாத மாதிரி, ஒரு சுறுசுறுப்பே இல்லாத மாதிரி, ரொம்ப டல்லாகவே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது பண்ணி, யாராவது மீட் பண்ணி, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி, பயிற்சி பண்ணி, ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து, ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு, ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் முடியல, திரும்ப டயர்டாகிட்டே இருக்கீங்க, சோர்ந்து விழுந்துடுறீங்க, செய்ய முடியல நீங்கள் நினைக்கிறத. ஆனால் நீங்கள் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்லா வச்சுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். நல்லது விஷயம் பார்ப்போம். நல்ல விஷயம் என்னென்னா, நான் முந்தி அளவுக்கு இல்லை, முந்தி மாதிரி இல்லை, நானாக இல்லை, நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும்ல, அந்த மாதிரி நான் இப்போ இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ உங்களை நீங்களாக வச்சுக்கிறதுக்கு, உங்களை நீங்கள் முந்தி இருந்தது மாதிரி நல்லா வச்சுக்கிறதுக்கு, இல்லை அதை விட பெட்டராக வச்சுக்கிறதுக்கான நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, முடியல. உங்களை மாதிரி நீங்கள் முந்தி இருந்த மாதிரி உங்களால் இயல்பாக இருக்க முடியலன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே வந்துட்டுருக்கும். நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதை முக்கியமாக ஒரு 4 விதமான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு 4 விதமான நீங்கள் டெய்லி நீங்கள் ஃபீல் பண்ணுற, அல்லது உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் ஆகிற சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். இப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நிச்சயமாக நீங்கள் ஒரு உளவியல் சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம், கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைனாக்கா உங்கள் மனசை நீங்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை நான் ப்ளேலிஸ்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் தாட்ஸை எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும், மனநலம் பற்றியும் ப்ளேலிஸ்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னாக்கா அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான நிறைய டெக்னிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களை நீங்கள் பார்த்து உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதிய வந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான மனசை நல்லா வச்சுக்க கஷ்டப்படுறவங்க, அதுக்காக முயற்சி பண்ணுறவங்க, அது முடியாமல் போனவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை விஷயங்கள் பொருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தொடர்ந்து நான் உங்களுக்கு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோஸ் உங்களை அடையணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.